அர்ச்சனா, சரத் விஷயமா என்னம்மா முடிவெடுத்திருக்க? நான் இப்ப ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அது கேட்க கஷ்டமா இருக்கும், ஆனா சக்திக்கு அதான் நல்லது. அர்ச்சனா மேடம், உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். எதுக்காக அரெஸ்ட் பண்றீங்க? சரத் நாராயணனை நீங்க துப்பாக்கியால சுட்டிருக்கீங்க. என்ன சொல்றீங்க? அர்ச்சனா சரத்தை துப்பாக்கியால சுட்டாளா? ஆமா. எனக்கும் சரத் நாராயணுக்கும் கல்யாணம் நடக்க இருக்கும்போது இவங்க துப்பாக்கியால சரத் நாராயண சுட்டாங்க. அதை நான் என் கண்ணால பார்த்தேன். அம்மா, என்னம்மா அது? என்ன இப்படி சொல்றாங்க? நான் சுடலாத்த. நீங்க தான் சுட்டீங்கிறதுக்கு உங்க துப்பாக்கி ஆதாரமா இருக்கு. இன்ஸ்பெக்டர், இந்த துப்பாக்கி உங்களோட தானே மேடம்? ஆமா, ஏன் துப்பாக்கி தான். ஆனா அதை என் ஹேண்ட்பேக்ல தானே வச்சிருந்தேன். முத்து, என் ஹேண்ட்பேக் கொண்டு வா. சரி. அந்த துப்பாக்கி உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? துப்பாக்கி மட்டும் இல்ல மேடம், நீங்க சரத்தை சுட்டத கல்யாண வீடியோகிராஃபர் தெளிவா வீடியோ பதிவும் பண்ணியிருக்காரு. இத பாருங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க மேடம்? இல்ல, இருக்கவே முடியாது. சரத் நாராயணன் நான் சுடவே இல்ல. சாரி மேடம், இருக்கிற ஆதாரங்களும் சாட்சிகளும் உங்களுக்கு எதிராக வலுவா இருக்கு. உங்களை உடனே கைது பண்ண சொல்லி மேலிடத்துல இருந்து எனக்கு உத்தரவு வந்திருக்கு. ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க. அவதான் இல்லன்னு சொல்றல்ல, அப்புறம் என்ன? உங்க மருமகளை எதிர்த்து நீங்க எப்படி பேசுவீங்க? ஒரு கலெக்டரா இருந்துட்டு இந்த மாதிரி காரியத்தை பண்ணிட்டு இல்லன்னு மறுத்தா எப்படி? எல்லாத்துக்கும் நீதான் காரணம். இப்படி அநியாயமா எங்க அக்கா மேல பழிய போட்டு அரெஸ்ட் பண்ண பாக்குறியா? சரத்துக்கும் உனக்கும் நடக்க இருந்த கல்யாணத்தை தடுக்க வந்த எங்க அண்ணி மேல அபாண்டமா இப்படி ஒரு பழிய சுமத்துறியா? இத பாருங்க, நான் சட்டப்படி நியாயம் கேட்க வந்திருக்கேன். நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ஏன் வாய் அடைக்க வேண்டாம். ஏசிபி சார், அவங்க கிட்ட என்ன தேவையில்லாத பேச்சு, உடனே இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. அது எங்களுக்கு தெரியும், நீங்க சும்மா இருங்க. மேடம், உங்களுக்கே ப்ரொசீஜர்ஸ் தெரியும், வாரண்ட் இருக்கு, அதனால சட்டப்படி கைது செய்யறோம். மேடம் கூட்டிட்டு வாங்க. நான் விட மாட்டேன். அர்ச்சனாவை கைது செஞ்சுட்டு போக விட மாட்டேன். சரத்தை சுட்டதுக்கும் அர்ச்சனாவுக்கும் சம்பந்தமே கிடையாது. அத்தை, அவங்க சட்டப்படி கைது செய்ய வந்திருக்காங்க. அவங்கள தடுக்காதீங்க. மிஸ்டர் பாண்டியன், யூ கேன் ப்ரொசீட். தேங்க் யூ. அண்ணி, அக்கா, அண்ணி, அர்ச்சனா, அண்ணி, அர்ச்சனா. அக்கா. மருமகனே, உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? ஐயோ, முதல்ல இந்த மருமகன் கூப்பிடுறத நிறுத்துங்க. நான் ஒருபோதும் உங்களுக்கு மருமகனாக முடியாது. சுப்ரியா சாக போற நோயாளிங்கிறதுக்காகவும் பூமிக்கா இருக்கிற இடத்த நீங்க காட்டுறன்னு சொன்னதுக்காகவும் மட்டும்தான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்.
அதனால தயவு செஞ்சு இந்த உரிமை கொண்டாடுற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க. ஏன்பா அப்படி சொல்ற? 4 பேரை சாட்சியா வச்சுதானே சுப்ரியா கழுத்துல தாலி கட்டி இருக்க. இந்த நிமிஷத்துல இருந்து நீ எனக்கு மருமக. என் மக சுப்ரியாவுக்கு நீ புருஷன். அத மறந்துடாத. என்னோட மக சுப்ரியா பொழைக்க போறா. உனக்கு ஒரு உண்மையை சொல்றேன், கேட்டுக்க. சுப்ரியா உயிர் பொழைக்கிறதுக்கு 50% சான்ஸ் இருக்கான். அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த அமெரிக்கா டாக்டர் ஒரு புது மருந்தை கண்டுபிடிச்சிருக்காராம். அவர் இன்னைக்கு பண்ண போற ஆபரேஷன்ல சுப்ரியா பொழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அவரு சொன்னது மட்டும் இல்ல, நீ கட்டின தாலி பலம் என் மகளை காப்பாத்துங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால இனிமே சுப்ரியாவுக்கு மட்டும்தான் நீ புருஷன். என் மகளுக்கு மட்டும்தான் நீ புருஷனா இருக்கணும். போதும், நிறுத்துங்க. முதல்ல என் பூமிகா இருக்கிற ஹாஸ்பிட்டல காட்டுங்க. கொடுத்த வாக்க மீறினீங்க, நான் கொலைகாரன் ஆயிடுவேன். பூமிகா அங்க இருந்தாதானே நான் காமிக்கிறதுக்கு. அவ ஏற்கனவே ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு போயிட்டா. நீ என் மக சுப்ரியா கழுத்துல தாலி கட்டணும்னு தான் அவ அங்க இல்லைன்னு தெரிஞ்சும் நான் உங்ககிட்ட போய் சொன்னேன். இனிமே பூமிகா திரும்பி வரப்போறதில்ல. அப்படியே வந்தாலும் அவ விட்டு கொடுத்துட்டு போயிடுவா. கடவுள் அருளால என் மக பொழைச்சு வந்துட்டானா அவ கூட நீதான் வாழ போற. என்ன சொன்ன? உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? மதன், உன்னை கொன்னாதான் என் ஆத்திரம் அடங்கும். என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்க. உன்னை கொன்னாதான் எனக்கு நிம்மதி. விடு மதன், விடுன்னு சொல்றல. விடு, விடுன்னு சொல்றல. என் வாழ்க்கையில எப்படி விளையாடுற? யார்கிட்ட? இனிமே நீ என் கஸ்டடியில தான். எங்க தேடி வந்து 2 பேரையும் காணோண்ணே. நானும் ரொம்ப நேரம் இங்க தானே நிக்கிறேன். கண்ணிலே சிக்க மாட்டேங்கிறா. எங்க போயிருப்பான்னு தெரியலையே. ஒருவேளை மாயமா மறைஞ்சிருப்பாளோ? அம்மா தண்ணி வேணுமா? இங்கே இருமா, தண்ணி எடுத்துட்டு வரேன். டேய், நீ என் கூட வா. நீ அந்த பக்கம் போய். டேய், அங்க பாரு, அந்த குழந்தை அங்கதானே இருக்கு. அம்மா, அம்மா எந்திரிமா. அம்மா, டேய், குழந்தை இங்க தானே இருக்கு. வாடா, வா வா. மாட்டா நீ வா. வா வா வா. ஓடி ஓடி ஓடி. சீக்கிரம் வா. குழந்தை. டேய். டேய், குழந்தைடா. டேய் சங்கர், வாடா. அண்ணா, புடி புடி. குழந்தை கொண்டு போய் வண்டியில உட்கார வை. போ சீக்கிரம். டேய், அவன் எங்கடா? நீ மட்டும் வர? அவன் பின்கெட் உள்ளே வரேன்னு சொல்றானே. சரி, ஓடு ஓடு. ஓகேண்ணா. சீக்கிரம். சரிண்ணா, சரிண்ணா. எடு எடு. குழந்தை கூட. வண்டி எடு, வண்டி எடு. தேவிகா. 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 ஹலோ, யாராவது இருக்கீங்களா? என்ன கட்டி வச்சதுக்கு யாரு? யாரு? மருமகனே, நீ என்னதான் முயற்சி பண்ணாலும்
உன்னால கட்ட அவுக்க முடியாது. வீணா முயற்சி பண்ணி உன் உடம்ப காயப்படுத்திக்காத. ஆண்டி இங்க பாருங்க, நீங்க என்ன கட்டி போட்டாலும் சரி காயப்படுத்தினாலும் சரி, நீங்க நினைக்கிறதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. அதான் நடந்துருச்சே. தாலி கட்டிட்டியே, அதே மாதிரி ஒவ்வொன்னா பண்ணுவேன். நான் பண்ண வெப்பேன். இங்க பாருங்க ஆண்டி, இங்க பாருங்க, என் பொண்டாட்டி குழந்தைய தேடி தனியா எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியல. நான் அவளுக்கு துணையா இருந்து குழந்தைய கண்டுபிடிக்கணும் ஆண்டி. இங்க பாருங்க, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், கட்ட ஊத்துடுங்க ப்ளீஸ். அவுத்து விட மாட்டேன். முதல்ல சுப்ரியா குணமாகற வரைக்கும் நீ இங்கதான் இருக்கணும். ஆண்டி இங்க பாருங்க, பூமிகா பாவம். இங்க பாருங்க, அவளுக்கு இந்த நேரத்துல உதவலனா நான் அவ புருஷன் சொல்லிக்கிறதுல அர்த்தமே இல்ல. ஆண்டி இங்க பாருங்க, பூமிகாவும் உங்களுக்கு பொண்ணு மாதிரி தானே. அவளை காப்பாத்தணுங்கிற எண்ணம் உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லையா? அது எனக்கு முக்கியம் இல்ல. எனக்கு என் மக சுப்ரியா தான் முக்கியம். பூமிகா உன்னை விட்டு போகணும். சுப்ரியா உன் கூட வாழணும். ஆண்டி 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 நில்லுங்க ஆண்டி. ஆண்டி ஆண்டி ப்ளீஸ். சக்தி, என்னடா யோசனையில இருக்க? அரெஸ்ட் பண்ணிட்டு போன அர்ச்சனாவை கோர்ட்ல ஆஜர் பண்ண போறாங்க. நீ ஒரு வக்கீல் தானே, வாமா அர்ச்சனாவை ஜாமீன்ல எடுத்துடலாம். ஏண்டா மௌனமா இருக்க? அர்ச்சனா உன் தங்கச்சி, அவ மேல அநியாயமா கொலைப்பழி விழுந்திருக்கு. உன் புருஷனை துப்பாக்கியால சுட்டதா பழி போட்டிருக்காங்க. உன் தங்கச்சி அர்ச்சனா மேல விழுந்திருக்கிற கொலைப்பழியிலிருந்து அவளை நீதாமா காப்பாத்தணும். ஒரு வக்கீலா உன் கடமையை நீ செய்யணும். உன் தங்கச்சி நிரபராதின்னு நீதாமா நிரூபிக்கணும். அர்ச்சனாவை காப்பாத்துறது உன் கடமை. அது மட்டும் இல்ல, அது உனக்கு பெருமைதாண்டா. என்ன சக்தி, நான் இவ்வளவு சொல்லியும் நீ மௌனமாவே இருக்க. வா கோர்ட்டுக்கு போலாம். நான் வரமாட்டேன். என்னம்மா வரலன்னு இப்படி சொல்ற? ஏன்? என் தங்கச்சி அர்ச்சனா செத்து போயிட்டா. இவ என் தங்கச்சி அர்ச்சனாவே இல்ல, ஒரு கொலைக்காரி. என் புருஷனை ஈவேறக்கம் இல்லாம துப்பாக்கியால சுட்ட கொலைக்காரி. சக்தி என்னம்மா பேசுற? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அம்மாடி உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு ஒண்ணு புரியல. எனக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு. அர்ச்சனா தான் என் சரத்தை துப்பாக்கியால சுட்டு அவரை சாகடிக்க முயற்சி பண்ணிருக்கா. அண்ணி, நீங்களே இப்படி ஒரு முடிவுக்கு வரலாமா? நானா இந்த முடிவுக்கு வரல. ஏசிபி பாண்டியன் ஆதாரங்களை காமிச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, அர்ச்சனாவே என்கிட்ட வந்து சரத்தை துப்பாக்கியால சுட்டாவது ஒரு வழிக்கு கொண்டு வருவேன்னு சொன்னா. தீபா வீட்டுல அர்ச்சனாவை நான் பார்த்தப்ப அர்ச்சனா துப்பாக்கியோட சரத்தை மிரட்டினத நானே பார்த்தேன். எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா யோசிக்கும் போது சரத்தை அர்ச்சனா தான் துப்பாக்கியால சுட்டிருக்கா. சக்தி, அவசரப்பட்டு நீ இப்படி பேசுறத என்னால ஒத்துக்கவே முடியாது. ஆதாரம் 1000 இருக்கட்டும், அது அத்தனையும் போய் என் தங்கச்சி அர்ச்சனா கண்டிப்பா கொலைக்காரி இல்லைன்னு
நீதான் முன்னாடி நின்னு வாதாடணும். போதும், நிறுத்துங்க. அர்ச்சனாக்காக நான் வாதாடவும் வக்காலத்து வாங்கவும் தயாரா இல்ல. கொஞ்சம் கூட ஏன் வாழ்க்கைய பத்தி யோசிக்காம என் புருஷனை கொண்டுட்டு என்ன பூவும் பொட்டும் இல்லாம பார்க்க நினைச்சவள என்னால எப்படி தங்கச்சியா பார்க்க முடியும்? அவளை நான் மன்னிக்க மாட்டேன். சக்தி, அம்மாடி, நீ தப்பு தப்பா யோசிச்சு இப்படி எல்லாம் பேசுற. இத பாரு, அர்ச்சனா உண்மையாவே தப்பு செஞ்சிருந்தா அவ ஒத்துக்கிறதுக்கு தயங்கவே மாட்டாமா? அம்மா, உன் புருஷனை ஆத்திரத்துல ஒருவேளை சுட்டிருந்தா அவ கண்டிப்பா ஒத்துக்குவாமாவ. ஆனா அவ மனசாட்சிப்படி அவ சுடலன்னு சொல்றாளே, அவ அரெஸ்ட் ஆகும் போது கூட அதைத்தானே உங்ககிட்ட சொல்லிட்டு போனா. போய், எல்லாம் போய், எல்லாம் நடிப்பு. அவ கலெக்டர் பதவிக்கு கௌரவம் குறைச்சல் நினைச்சு செஞ்ச குற்றத்தை மறைக்க போய் சொல்றா. இல்ல சக்தி, உன் தங்கச்சி அர்ச்சனாவை பத்தி இப்படி ஒரு முடிவுக்கு வருவேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததே இல்லம்மா. அவ உன் மேல வச்சிருந்த அன்பு ஒரு தாய் பாசத்தை விட மேலானது. நீ அவளை சந்தேகப்படுறது ஒரு தாய சந்தேகப்படுற மாதிரி. வேணா சக்தி, உண்மையை தெரிஞ்சுக்க முடியாம பல ஆதாரங்கள் உன் கண்ணை மறைக்கலாம். அதையெல்லாம் நம்பாத. வா, முதல்ல போய் அர்ச்சனாவை ஜாமீன்ல எடுப்போம். அர்ச்சனா முகத்திலேயே நான் முழிக்க மாட்டேன். அர்ச்சனாவை பாக்குறதும் அவளை வெளில எடுக்கிறதும் என் புருஷன் ஷரத்துக்கு நான் செய்யற துரோகம். நான் வர மாட்டேன். அர்ச்சனா செஞ்ச பாவத்துக்கு அவளுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன். இனி அர்ச்சனாவை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. நான் அவளுக்கு அக்காவும் இல்ல, அவ எனக்கு தங்கச்சியும் இல்ல. எல்லா உறவும் அறுத்து போச்சு. கெட்டவல்ல. நான் மதனை கட்டி போட்டு அடைச்சு வச்சதும் தப்புதான். பூமிக்கு அவ காட்டுறேன்னு மதனுக்கு ஆசை காட்டி சுப்ரியா கழுத்துல நான் கட்டாய தாலி கட்ட வச்சதும் தப்புதான். எல்லா தப்பையும் நான் என் மக சுப்ரியாவுக்காக தான் செஞ்சேன். எப்படியாவது அவ உயிர் பொழைச்சு மதனோட வாழணும்னு ஒரு சின்ன ஆசையில அப்படி பண்ணிட்டேன். நான் பண்ண இந்த தப்புக்கு என் மகளை தண்டிச்சிடாத. எனக்கு என்ன வேணாலும் தண்டனை கொடு. என் மகளை இந்த ஆபரேஷன்ல இருந்து பொழைக்க வச்சிரு. டாக்டர், என்னாச்சு டாக்டர்? பொழைக்கிறதுக்கு 50% சான்ஸ் இருக்குமா டாக்டர்? டாக்டர், அவர் என்ன சொல்றாரு? உங்க பொண்ணு மயக்கத்துல இருக்காங்க. மயக்கம் தெளிஞ்சிட்டா பொழைச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அப்படி மயக்கம் தெளியறதுக்கு 50% தான் சான்சஸ் இருக்குன்னு டாக்டர் சொல்றாரு. டாக்டர், என் மகளுக்கு எப்ப மயக்கம் தெளியும்? அது எப்போன்னு கரெக்டா சொல்ல முடியாதுமா. ஓகே டாக்டர். கடவுளே, என் பொண்ணுக்கு சீக்கிரம் மயக்கத்தை தெளிய வச்சு மதனோட வாழவை.
ஒட்டி என்னத்தான் எங்க கூட்டி போறியோ நீ தாய வெள்ள கட்டி வாடிய செல்ல குட்டி உன்னத்தான் தேடுறேன் நானும் தேடி பார்த்தேன் உலகம் தாண்டி பார்த்தேன் உன்னை போல் அழகியத்தான் பார்த்ததில்லடி கவிதை பாடி பார்த்தேன் கதகளி ஆடி பார்த்தேன் அடியே என்ன கொஞ்சம் பார்த்து சொல்லடி அஞ்சல நான் உனக்கு கெஞ்சுற